पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துக்கு மேல சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4வது பாதம். நேற்று பார்த்தீங்கன்னா 19வது சூத்திரம் பார்த்துருக்கோம். கைவல்ய பாதத்துல 4வது பாதத்தை 19வது சூத்திரம். இந்த 19வது சூத்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தம்ன்றது பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகம். மன ஆகாசம் நம்ம சொல்றோம், மனவெளி, மன ஆகாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி ஆகாசம் பார்த்தீங்கன்னா அகண்டமா இருக்கோ அதே மாதிரி இந்த மனசும் கூட பார்த்தீங்கன்னா சித்தமும் கூட அகண்டம். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பிரதிதேகத்தில் இருக்கக்கூடிய அகங்கார தத்துவம் என்ன பண்ணுது, நான் அப்படின்னு இந்த தேகத்தை அபிமானிக்கிறதுனால இந்த தேகத்துக்கு உட்பட்டதா பார்த்தீங்கன்னா மனசையும் சித்தத்தையும் லிமிட் ஆக்கிறது. எப்படி நம்ம அகண்டமா இருக்கிற ஆகாசத்துல நம்ம ஒரு பவுண்டரி வாலை கட்டி வச்சு இது என்னோட வீடு, என்னோட இடம், என்னோட ரூம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, எப்படி ஒரு கேஸ் சிலிண்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா 14.5 கிலோ ஸ்பேஸை அடைக்கிறோமோ, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் 10 லிட்டர் நம்ம எதெல்லாம் சொல்றோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உபாதியை வச்சுக்கிட்டு ஆகாசத்தை லிமிட் பண்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு பார்த்தீங்கன்னா அகண்டம், விபு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுல பவுண்டரி வால் கட்டி வச்ச மாதிரி நம்மளுடைய அகங்காரம் லிமிட் ஆக்கிடுச்சு. இந்த அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசம் லிமிட் ஆன மாதிரி தெரியுதோ அதே மாதிரி இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற மனசும் கூட சித்தமும் கூட லிமிட்டான மாதிரி தெரியுது. அப்போ பிரதிதேகம் ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கிற மனசு தனித்தனியா இருக்கு. இந்த மனசு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சர்வ வியாபகமா இருந்தாலும் பூர்வ பக்ஷிக்கு ஒரு கேள்வி வருது, சர்வ வியாபகமா இருக்கு அப்படின்னா லோகத்துல இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற விஷயங்களையும் எல்லாத்தையும் அறியக்கூடியதா இருக்குமே, எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் இருக்கிற எல்லா வஸ்துக்களை பத்தின ஞானம் இந்த சித்தத்துக்கு உண்டாகணுமே. ஆனா நமக்கு அனுபவத்துல அப்படி இல்லையே, நமக்கு பார்த்தீங்கன்னா அல்ப அறிவு தானே இருக்கு அப்படின்னு கேள்வி வருது. அப்படி கேள்வி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா 17வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இதை சொல்லுச்சு, தது உபராக அபேட்சித்வாத் அப்படின்னு ஒரு முக்கியமான சொல்லுச்சு. இந்த சித்தம் பார்த்தீங்கன்னா ஒன்னு அறியணும் அப்படின்னா இந்த சித்தம் எதிர்க்க இருக்க வஸ்துவோட பிரதிபிம்பம் இந்த இதுல உழுவணும். எப்படி ஒரு பிலிம் ரோல்ல பார்த்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற காட்சிகள் பார்த்தீங்கன்னா பிலிம் ரோல்ல பார்த்தீங்கன்னா ஷட்டரை ஓப்பன் பண்ணி மூடும்போது வெளியில இருக்கிற காட்சிகள் உள்ளுக்குள்ளார பிலிம் ரோல்ல இம்ப்ரெஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த சித்த விருத்திகள்ல பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்து என்ன ஆகணும், அது மயமா ஆகணும். எப்படி ஒரு வெள்ளை துணியில பார்த்தீங்கன்னா கலர் தண்ணியில முக்கணும்னு அந்த வெள்ளை துணி அந்த கலரா மாறுதோ அதே மாதிரி இந்த சித்தவிருத்தி ஒயிட் கலரா இருக்கிற சித்தவிருத்தி என்ன பண்ணுது, வெளியில இருக்கிற வஸ்துவோட எந்தெந்த வஸ்துவோட சேருதோ அந்தந்த வண்ணமா மாறுது. அந்தந்த கலரா மாறுறதுக்கு பேரு, அந்தந்த ஆக்காரமா மாறுறதுக்கு பேரு
அதுதான் தது உபராக அபேட்சித்வாத்துன்னு சொல்லப்படுது. உபராகம்னு பேர். அது பேர். வெள்ளை துணியை காவி கலர்ல முக்குனா காவி கலர், அதே வெள்ளை துணியை பச்சை கலர்ல முக்குனா பச்சை கலர், சிவப்பு கலர்ல முக்குனா சிவப்பு கலர், மஞ்சள் கலர்ல முக்குனா மஞ்சள் கலர். அதே மாதிரி இந்த சித்த விருத்தி என்ன பண்ணுது, அந்தந்த கலர்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கலரா மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப எந்தெந்த கலரா மாறுதோ அந்தந்த ஞானம் இதுக்கு வந்து சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அது மயமா அது ஆகுது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா 17வது சூத்திரத்துல தது உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாத்தம். அப்ப அந்த உபராகம் உண்டாச்சு அப்படின்னா, அந்த கலர் இதுல ரிஃப்ளெக்ஷன் கரெக்டா உண்டாச்சு அப்படின்னா, அப்ப அந்த வஸ்து அறியப்பட்டதா ஞாத்தமாகுது. அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகல அப்படின்னா, அது மயமா ஆகல அப்படின்னா, எனக்கு அது தெரியல, எனக்கு புரியல அப்படின்றோம். நம்ம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் சரியா புரிய மாட்டேங்குது, கிராமர் தெரிய மாட்டேங்குது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரம் சரியா புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம், சித்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா அது மயமா ஆகல. அப்ப நம்ம என்ன பண்றோம், எப்படி வந்து சின்ன வயசுல டேபிள்ஸ் எல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணணுமோ, 2 2 4 4 4 8 அப்படின்னு பண்ணமோ, அதே மாதிரி திரும்ப 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 ஆவர்த்தி பண்றோம் பாத்தீங்களா. அந்த ஆவர்த்தி பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த வெளியில இருக்கிற அந்த விஷயத்த நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்த விருத்தி அது மயமா ஆகிறதுக்காக தான் ஆவர்த்தி பண்றோம். இப்ப நம்ம தூரத்துல இருக்கிற காட்சியை பாக்குறோம், சரியா தெரியலையே அப்படின்னு நல்ல கண்ணை குறுக்கிட்டு அது என்னது அப்படின்னு தூரத்தை உத்து பாக்குறோம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. அதே மாதிரி சின்னதா இருக்கு ஒரு ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு போட்டிருக்கு எம்ஆர்பி வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது என்னது அப்படின்னு கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறோம். அதுக்கப்புறம் பக்கத்துல வச்சு 8 10 அப்படின்னு பாக்குறோம். இதே மாதிரி சப்தம் யாராவது பேசும்போது என்ன பண்றோம், இது என்னது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறாங்க அப்படின்னு கூர்ந்து கேட்கறோம், உத்து பாக்குறோம், கூர்ந்து கேட்கறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாக்குல வந்து டேஸ்ட் பார்க்கும்போது பாருங்க, டக்குன்னு ஒரு சொட்டு உப்பு இருக்கான்னு பாருங்க, காரம் இருக்கான்னு பாருங்கன்னு எடுத்து வச்சு ஒரு டேஸ்ட் பண்ணி இது என்னது, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குல்ல, கொஞ்சம் காரம் அதிகமா இருக்குல்ல. நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றத்தையும் உத்து உத்து பார்த்து என்ன பண்றோம், அந்த வெளியில இருக்க வஸ்துவை நம்ம சித்த விருத்திக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிரான்ஸ்ஃபர் பண்ண மாத்திரத்துல அது வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டதா, சித்தத்துக்கு அறியப்பட்டதாகுது. அப்படியே அந்த சித்தத்துல சித்த விருத்தியில அந்த வஸ்து ரிஃப்ளெக்ட் ஆகாம போச்சு அப்படின்னா அது அறியப்படாதது. அப்ப சித்தத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அறிவு அறியாமை இந்த ரெண்டும் யாருக்கு இருக்கு, சித்தத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட ஏதாவது கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருக்கும், ஐயோ எனக்கு இது தெரியல எனக்கு வரல அப்படின்னு நம்ம நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. என்ன கெப்பாசிட்டியோ இந்த புத்திக்கு என்ன, ஒவ்வொரு புத்திக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டிக்கு என்ன இருக்கோ, இந்த இன்ஜினுக்கு இந்த மோட்டாருக்கு இவ்வளவுதான் பவர், 5 ஹார்ஸ் பவர் தான் இருக்குன்னா அது வந்து நீங்க அதிகமாலாம் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட புத்தியும் பூர்வ ஜென்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கு, ஒவ்வொரு கர்ம பலனோட வந்திருக்கு, அதுக்கு சாமர்த்தியம் இவ்வளவுதான் இருக்கும். அப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கில்ட்டியும் இல்லாம இந்த வஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கெப்பாசிட்டி அப்படின்றதுல அறிவு அறியாமை இந்த இரண்டும் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம்தான் அறிவு அறியாமை, இந்த ரெண்டும் இருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் சொல்லுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புருஷன் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சதா ஞாத்தாக சித்த விருத்தையாக தத் பிரபோஹோ. அந்த நான் அப்படின்ற பிரபு இருக்கானே திரஷ்டா ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு, புருஷன். இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபுவா இருக்கு புருஷனுக்கு இந்த எப்பவுமே இந்த சித்த விருத்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாத்தாக அறியப்பட்டதாகவே இருக்கிறது. சதா இந்த சித்த விருத்திகள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். அலுப்ததிற்கு அப்படின்னு பேர் ஆத்மாக்கு. ஆத்மாக்கு என்ன பேர் சொல்றோம், பிருகதாரண்ய உபநிஷத்துல ஒரு பேர் கொடுத்திருக்கு, அலுப்ததிற்கு அப்படின்னா லுப்தமாகாத திரஷ்டான்னு பேர். லுப்தம்னா மறைஞ்சு போகாத திரஷ்டா. 24/7 எல்லா காலத்திலையும் சதா பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் ஆத்மா. அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா எதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா தன்னோட ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய சித்தத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். சித்தத்துல இருக்கிற எல்லா விற்த்திகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பாவகிராகி ஜனார்தனக நம்ம சொல்றோம்ல, புத்தி சாட்சின்னு பேர். இந்த உள்ள இருக்கிற ஆத்மா எப்படிப்பட்டது, சதா காலமும் புத்தியில இருக்கிற ஒவ்வொரு விற்த்திக்கும் சாட்சியா இருந்து பார்ப்பது. அப்ப ஒரு தாட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு தெரியாம இந்த சித்தத்துல ஒரு தாட்டு கூட வராது. அறிவுன்றதும் ஒரு தாட்டு, அறியாமையும் ஒரு தாட்டு.
அப்ப சதா காலமும் இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிபவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு இந்த என்னாவது இந்த சித்தத்துக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரியும், இந்த சித்தத்துக்கு தெரியாததும் எனக்கு தெரியும். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது அப்படின்னா அது யாருக்கு தெரியாது, எனக்கு இல்ல, சித்தத்துக்கு தெரியாது. அதோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருத கிராமரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அறகுறையா புரிஞ்சு வச்சிருக்கு. பிரம்மசூத்திரமா யோக சூத்திரமா தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கு. இங்கிலீஷ் வரவே மாட்டேங்குது, பிரெஞ்சு தெரியவே தெரியாது, நிறைய விஷயங்கள் இந்த புத்திக்கு தெரியவே தெரியாது. மக்கு. யாரு மக்கு? நான் இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க, நான் இல்ல, என்னுடைய சித்தம் மக்கு, ரொம்ப மக்கு. அதே நேரத்தில் இதுக்கு தெரியாம நிறைய தெரிஞ்சது ஏகப்பட்டது இருக்கு, இதுக்கு ஏகப்பட்டது தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிவும் அறியாமையும் சித்தத்தோட விஷயம். இந்த சித்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு அறியாமை இந்த இரண்டையும் சதா அறிபவன் எவனோ அவன்தான் ஆத்மா, சதா அறிபவன். அப்ப நமக்கு அபிமானம் எங்க வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா, திரஷ்டு திருஷ்ய சங்கயோகயோகோ ஹேய ஹேது. இந்த சம்சாரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரஷ்டாவா இருக்கிறவன் இந்த திருஷ்யத்தோட வந்து என்ன ஆயிட்டேன் அப்படின்னா சிங்க் ஆயிட்டேன். சிங்க் ஆனதுனால புத்தி நான் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சிங்கான மாத்திரத்துல புத்தியில இருக்கக்கூடிய அறிவு அறியாமையை நான் என்ன பண்றேன், அபிமானிக்க ஆரம்பிச்சிடும். புத்திக்கு தான் அறிவு அறியாமை. உடனே நான் என்ன பண்றேன், ஐயோ எனக்கு இது தெரியாது எனக்கு தெரியாதுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபிமானிக்கிறோம், பெருமையா நினைச்சுக்கிறோம். நமக்கு புரியவே இல்லை, நான் சதா ஞானி, சதா திருக் சுரூபம், நான் பார்ப்பவன், அறிவு சுரூபம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சித்தத்தோட சேர்ந்து நம்ம அறிய ஆரம்பிச்சோம். ஆனா வந்து வாஸ்தவத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் ஆப்ஜெக்டா இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா எப்படி இந்த ஆத்மா பாக்குது அப்படின்னா அபரிணாமித்வாத். இந்த புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பரிணாமத்தை அடையாதவன், ஏக்க ரூபமா இருக்கிறவன். சதா வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்யமா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனோட சுரூபமே சச்சிதானந்தம், வேற எந்த சுரூபமும் இல்லை, சித் சுரூபம், சைத்தன்யம். இதுக்கு அந்நியமா வந்து என்னைக்காவது சைத்தன்யம், என்னைக்காவது வந்து அச்சைத்தன்யம், ஜடம் அப்படின்லாம் ஆகிறது இல்லை. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், சில சமயம் அறியும், சில சமயம் அறியாம போகும். இந்திரிய காதாத் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்திரியம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வராது. என் கண்ணு வந்து சரியா தெரியல அப்படின்னா இந்த சித்தத்துக்கு எப்படி அறிவு வரும், என் காது சரியா கேட்கலன்னா எப்படி அறிவு வரும். அப்ப இந்திரியங்கள் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த சித்தத்துக்கு வந்து ஞானம் வராமையும் போகும். சித்தம் நல்லா இருந்த இது இந்த இந்திரியங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அறியப்படும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் அறிவு அறியாமையை சார்ந்து இருக்கிறது. புண்ணிய பாப்பத்தினாலேயோ அதுக்கேற்ற மாதிரி இந்திரியங்களை டிபெண்ட் பண்ணியோ அறிவும் அறியாமையும் இந்த சித்தத்துக்கு வந்து போயிட்டே இருக்கு. இந்த சித்தம் வந்து சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சதா அபரிணாமியா இருந்துகிட்டு தன்னுடைய சைத்தன்யத்திலிருந்து மாறாதவனா ஏக்கரூபமா இருந்து கொண்டிருக்கின்றான். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சதா அறிபவன், அறிவு ஸ்வரூபம், நான் சுயம் ஜோதி நான் அப்படின்னு மனசுல கொண்டு வரணும். அபிமானத்துல விடுங்க, தெரியலன்னா பரவாயில்ல. நான் இப்ப அதனாலதான் யார் போன் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போடுங்க, சும்மா வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்தது புலம்புறதுக்காக வந்தோம்மா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கவனிக்கணும். என்னன்னா புலம்பல்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லா விஷயங்களும் பரிணாமியா இருக்கிற சித்தத்துக்கு தான் எல்லாம் சம்பவிக்குது. அதே மாதிரி ஒரு முக்கியமானது வச்சுக்கணும், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எப்பவுமே பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். எது சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா சித்தத்தோட சுபாவமே அதுதான், சலம் குணம் விருத்தம் க்ஷிப்ர பரிணாமி. அப்ப நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப எந்த தாட்டு வந்தாலும் அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்காம, அறிஞ்சாலும் அறியலனாலும் இல்ல தெரிஞ்சாலும் தெரியலனாலும், எந்த கோப்ப விருத்தி காப்ப விருத்தி எந்த விருத்தி வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதோட சேரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கணும். சித்த விருத்தியை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமானதுன்னு தீர்மானம் பண்ணிக்கணும். நான் சதா அறிபவன், என்னோட சுபாவம் அறிவு ஸ்வரூபம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறது. நிச்சயம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 19வது சூத்திரம் சொல்லுச்சு, இவங்களோட விஞ்ஞானவாதியோட மதத்தை கண்டனம் பண்ணுச்சு. விஞ்ஞானவாதி என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சித்த விருத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம்னு பேரு. புத்தி விருத்திக்கு பேரு விஞ்ஞானம் அப்படின்னு பேரு அவனுக்கு. அந்த விஞ்ஞானம் தான் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆத்மா, அதுதான் வஸ்துவாவும் இருக்கு. அப்ப ஒரே ஒரு சித்த விருத்தியே எதிர்க்க இருக்கக்கூடிய லோக்கமாவும் இருக்கு, அதே சித்த விருத்தியே அதை அறியக்கூடிய ஆத்மாவாவும் இருக்கு. அது அது அந்த சித்த விருத்தி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, தோன்றி ஒரு க்ஷணத்துல தோன்றி ஒரு க்ஷணத்திலேயே மறைஞ்சு போறதாவும் இருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷணிக்க விஞ்ஞானம் அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ஷணிக்க விஞ்ஞானவாதி ரொம்ப கிளியரா இருக்கான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்த விருத்தியே வஸ்துவா இருக்கு, அந்த சித்த விருத்தியே வந்து பாத்தீங்கன்னா அதை அறிவதாகவும் இருக்கு. ஒரே சித்த விருத்தி அறிபவனாவும் அறியப்படும் வஸ்துவாவும் இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்றான். இதை கண்டனம் பண்றதுக்காக 19வது சூத்திரம் சொல்லுது, ந தத் ஸ்வாபாசம் திருஷ்யத்வாத். ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. ந தத்து ஸ்வ ஆபாசம், ஸ்வாபாசம். அது வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் பிரகாசிக்கிற சாமர்த்தியம் அந்த சித்தத்துக்கு இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சித்த விருத்தி தன்னையே தான் அறியுது அப்படின்னு. நம்ம நினைக்கலையா சாமி? நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம மனசுக்கு என்ன பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? நம்ம ஸ்லேவுன்னு நினைக்கிறோமா, இல்லை நம்ம எஜமானன் பதவி கொடுத்துருக்கோமா? நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவா அது இருக்குது, நம்ம வேலைக்காரன் அது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வந்து எஜமானனா மாற்றி வச்சிருக்கோம். இதை விஞ்ஞானவாதி என்ன பண்ணிட்டான், சித்தாந்தமா பண்ணி வச்சிருக்கான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் விஞ்ஞானவாதியோட சித்தாந்தத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது எதுக்கு படிக்கணும், அது எதுக்கு கண்டனம் பண்றாரு அப்படின்னு. நம்ம எல்லாரும் விஞ்ஞானவாதியோட விஷயத்தை தான் நான் பண்ணி வச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது அயஸ்காந்த மணி கல்பம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறோம். மேக்னெட் மாதிரி இந்த சித்தவருத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புருஷன்ற ஆத்மாவை, தனக்கு பின்னாடி இருக்கிற ஆத்மாவை என்ன பண்ணுச்சு, ஒன்னா ஆக்கிடுச்சு. நான் அப்படின்னு முதல்ல இந்த சித்தவருத்தி என்ன பண்ணிடுச்சு, நானையும் இந்த சித்தவருத்தியும் ஒன்னாயிடுச்சு. எப்ப ஆச்சு? அனாதி காலத்துல ஆச்சு. சதா வந்து பாத்தீங்கன்னா நானும் இந்த சித்தவருத்தியும் ஒன்னாயிட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய வஸ்துவை என்ன பண்ணுது, கவர்ந்து இழுத்து அதுமயமா ஆக்கிக்குது. அப்போ ஒரு சித்தவருத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவத்துல இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒரு மலையை பார்க்கிறேன். மலையை பார்த்த மாத்திரத்துல வந்து மலைன்ற விருத்தியில மலைன்ற ஆக்காரமும் இருக்கு. அந்த மலைக்கு அந்நியமா அறிபவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த விருத்தியாவும் அந்த அறிபவனும் அந்த விருத்தியாவே இருக்கான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தவருத்தியை விட்டுட்டு என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னைக்குமே அறிஞ்சதே இல்லை. சித்தவருத்தி இருந்தா நான் இருக்கேன், சித்தவருத்தி இல்லைன்னா என்னோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. இங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச அம்மா, நல்ல அம்மா, ரமண ஆசிரமத்துக்கு மெடிடேஷன் பண்ண போறவங்க, வருஷக்கணக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தோன்னா அவங்க சொல்லுவாங்க, சாமி நான் இல்லவே இல்லை சாமி. இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுவது ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. நான் மெடிடேஷன் பண்ண போய் உட்கார்ந்த சாமி, நான் இல்லவே இல்லை சாமி. அப்போ நான் இல்லவே இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தவருத்தி வந்து இருக்கும்போது என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சித்தவருத்திகள் இல்லாம போச்சு அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் இல்லாம போகும்? தூக்கத்துல. மெடிடேஷன் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆயிடும் தெரியுங்களா? உங்களுக்கு சமாதிக்கெல்லாம் போறது இல்லை, இந்த பிரகிருதி லயம்னு சொல்லக்கூடிய சமாதிக்கு போயிடுவாங்க. நல்லா வந்து தாமசத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் உட்கார்ந்த மாத்திரத்துல அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும். அப்ப என்ன ஆயிடும், நான் இருக்கனா இல்லையான்னு கேட்டா தெரியுமா, நான் இல்லை. அப்ப நான் இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெட்ல ஒருத்தர் படுத்திருக்காரு, கான்சியஸ்னஸ் தப்பி போச்சு. டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா, தெரியுதா அப்படின்னு கொஞ்சம் கான்சியஸ்னஸ் வந்தோன்னே, யார் தெரியுதா, நான் தெரியுதா, இது எத்தனை, இது 5, இது 4, ஒன்று, ஒரு கையை காட்டி இது என்னது அது என்னது இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா அறியப்பட்டா கான்சியஸ்னஸ் இருக்கு, அறியலை அப்படின்னா கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சினிமாலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சித்தவருத்தி இருந்தா நான் இருக்கேன், சித்தவருத்தி இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இருப்பு இருக்கா இல்லையா? தூக்கத்தில் சித்தவருத்தி இல்லை.
சித்த விருத்தி இல்லை. அப்போ நம்ம தூக்கத்தில் நம்ம என்ன நான் இருக்கன்ற என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு அங்கே இல்லவே இல்லை. நம்ம வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறோம் நான் இருந்தேன் தூக்கத்தில், ஒன்றும் தெரியாமல் இருந்தேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வெளியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்டீங்க அப்படின்னா தூக்கத்தில் நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னா நான் இல்லவே இல்லை ஜி, தூக்கத்தில் நான் இல்லவே இல்லை ஜி அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நான் இல்லைன்றது அர்த்தம் எப்படி அப்படின்னா சித்தவிருத்தி இருந்தால் நான் இருப்பேன், சித்தவிருத்தி இல்லைன்னா நான் இல்லை. இதை தான் விஞ்ஞானவாதி என்ன பண்ணியிருக்கான், ஒரு சித்தாந்தமாக பண்ணி வச்சிருக்கான். அப்போ நமக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை மனசுக்கு படுத்துதா? ஆமாம் படுத்துது. நேற்று ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் கேட்குறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புலம்பல். சன்னியாசம் எடுத்துட்டாங்க. சன்னியாசம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தனியாக இருக்காங்க, பையன் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பெரிய அளவில் போஸ்டிங்கில் இருக்காரு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பிக்கல் பிடுங்கல் ஒன்றும் இல்லை. பேசாமல் சிவசிவான்னு இருக்க வேண்டியது. சன்னியாசம் வேறு எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரே புலம்பல். சாமி நான் செத்து போயிடலாம் போல இருக்கு, அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது. இந்த மனசு படுத்தது இல்லை, மனசு வந்து பார்த்தீங்கன்னா படுத்தது இல்லை. ஆமாம் படுத்துது. அப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். இந்த மனசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி நீ வந்து ஜடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜடமான வஸ்துவை எடுத்து யூஸ் பண்ணுறோம், வேலை முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறோம், தூக்கி ஓரமாக போட்டுறோம். ஒரு அருவாவை எடுத்து வெட்டி முடிச்சதுக்கு பிறகு அந்த அருவாவை தூக்கி வச்சிடறோம். விவசாயி அதான் பண்ணுறான். எக்ஸாம்பிள் வந்து சங்கரர் சொல்கிற எக்ஸாம்பிள் அதுதான். என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கத்தியை எடுத்து வெட்டி முடிச்சதுக்கு பிறகு தனியாக எடுத்து ஓரமாக போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான். அப்போ இந்த கத்தி தன்னால் எடுத்து வெட்டுமா? வெட்டாது. அதே மாதிரி இந்த மனசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான விஷயத்தை இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி ஓரமாக போடணும். ஆனால் அனாதி காலத்திலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி பார்க்காம, அதனால் அவித்யா தஸ்ய ஹேத்துர் அவித்யான்னு பார்த்துருக்கோம். அவித்யினால நம்ம என்ன பண்ணிட்டோம், திருஷ்யமா இருக்கக்கூடிய ஜடமா இருக்கக்கூடிய இந்த மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஸ்லேவ் ஆயிட்டோம். இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எஜமானனா ஆகிவிட்டது. அப்போ அது படுத்துற பாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புலம்ப வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ ஐயோ ஐயோன்னு உள்ள வெளியில எதுவுமே ப்ராப்ளம் இல்லையா? வெளியில ப்ராப்ளம் இல்லை, ஆனால் மனசு இருக்குல்ல, மனசுல வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மகம் தானே, அதில் சத்வரஜஸ் தமஸ் வருமா? அப்போ ரஜோகுணமும் தமோ குணமும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துக்கமும் மோகமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுனால, அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்கறதுனால, அதோட துக்கம் கொடுக்கும் போதும் மோகம் கொடுக்கும் போதும் நம்ம துக்கியா மோகியா நம்ம ஆயிடும். அப்போ நம்ம மனசுக்குள்ள நல்லா கொண்டு வந்துடணும், இந்த மனசு ஜடம், என்னுடைய சாநித்தியத்துல தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிற சாமர்த்தியம் உண்டாகுது. ஒரு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம், டியூப் லைட்லாம் வச்சிருக்கோம். இந்த லைட் எல்லாம் சொந்த பிரகாசம் இல்லாதது. அப்போ எது இருந்தா இருக்கும், கரண்ட் இருந்தாதான் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பார்க்க முடியுமா? கரண்ட் பார்க்க முடியாது. லைட் எரியும் போது கரண்ட்டை செப்பரேட் பண்ணி பார்க்க முடியுமா? லைட் எரியும் போதும் கரண்ட்டை செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா கரண்ட் என்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்தம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் இல்லை கரண்ட்டுக்கு. ஆனால் கரண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் இருந்தால் இந்த லைட் எரியுது, கரண்ட் இல்லைன்னா இந்த லைட் எரியலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டை அறியறதுக்கு லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரியுதுன்றதை வச்சுக்கிட்டு கரண்ட் இருக்கு இல்லை அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணுறோம். கரண்ட்டை பார்க்க முடியாது. இதே மாதிரி இதை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது என்ன, இந்த மனசு சிந்திக்குது, மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணக கேனோபனிஷத்து மந்திரம் சொல்லுது. மனசுக்கு மனசாயிருப்பது இந்த ஆத்மா. அப்ப மனசு ஜடம். மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமா சிந்திக்கிற சாமர்த்தியம் இல்லை. அது என்னது, அதனால்தான் இங்க சொல்லுது தத்து ஸ்வ ஆபாசம் ந ஸ்வ ஆபாசம். அந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்துக்கு சொந்த பிரகாசம் இல்லவே இல்லை. இதை எடுத்தோன்னே பார்க்கறது கஷ்டம், உதாசீனப்படுத்துறது கஷ்டம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சாமானியமாக இருக்கும் போதே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு துக்கமோ இல்லை ஒரு மோகமோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு பலம் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்போ வந்து சத்துவகுணம் போயிட்டு இருக்கோ மனசு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தில் இருக்கும்.
ரொம்ப சமத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் கேட்கும், குவைட்டா இருக்கும், சாந்தமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசை பார்க்குற ஹேபிட்டை மெதுவா கொண்டுட்டு வரணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு 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 நல்லா ஃப்ரீயா உட்கார்ந்துகிட்டு இந்த மனசுல ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போதும் அந்த எண்ணங்களுக்கும் எனக்கும் சாமர்த்தியம் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இந்த மனசுல இந்த எண்ணம் வருது, இது வந்து குணத்தோட காரியம் இது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மெதுவா ரியாக்ஷன் இல்லாம பார்க்கணும். நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று சொன்னேன்னா, நேற்று வந்து கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் பண்றதுக்காக போயிருந்தேன் சர்வீஸ் சென்டருக்கு. அந்த கடையில் கொடுத்துட்டு என்ன பண்ண, கொஞ்சம் சுவாமி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கணுமே அப்படின்ட்டு நான் மறந்து போயிட்டு என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன்ல, உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிட்டு எல்லாத்தையும் அபிமானத்தோடு பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தலையில் குட்டிட்டேன், ஐயோ டெய்லி காலையில் கிளாஸில் வந்து அபிமானம் இல்லாமல் பாருன்னு சொல்லிட்டு நான் அபிமானத்தோடு பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்ட்டு, சரி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு போகிறத வரதெல்லாம் அபிமானமே இல்லாமல் பார்த்துட்டே இருக்கேன். டக்குன்னு அபிமானம் வந்துடுது. திரும்ப தலையில குட்டிக்கிட்டு, ஐயோ அபிமானம் கூட எதுக்கு, அபிப்பிராயம் இல்லாம பாரு. மாடு போகுது, மனுஷன் போறான், குழந்தை போகுது, ஆட்டோ போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தையா வந்து பாத்தீங்கன்னா எந்த அபிமானமும் இல்லாம பாக்குற, டக்குன்னு வராது அது. அதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா என்ன ஆகும், சத்துவ குணத்திலேயே இருக்கும்போது இத மனசு சாந்தமா இருக்கும் போதே பிராக்டிஸ் பண்ணி ஒரு டைம்ல என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணம் தமோ குணம் விருத்திகள் வரும்போதும் கூட, ஒரு கோபமோ ஒரு காமமோ எந்த விருத்திகள் வந்தாலும் கூட அந்த விருத்திகளையும் நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்கிற சாமர்த்தியம் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி பார்க்கறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்லுது லட்சணம் சொல்லுது, இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கூட சாமர்த்தியம் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனதை பார்க்கின்றவன். இந்த மனசு எனக்கு என்னது, திருஷ்யத்வாத், முக்கியமான ஹேத்து. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுவதால் ஜடம். ஒரே ஒரு விஷயம், பார்க்கப்படுவதால் எது எல்லாம் பார்க்கப்படுகின்றதோ அது எல்லாம் ஜடம். நான் மலையை பார்க்கிறேன், மலை வந்து ஜடம். நான் வீட்டை பார்க்கிறேன், வீடு ஜடம். இந்த கம்ப்யூட்டரை பார்க்கிறேன், கம்ப்யூட்டர் ஜடம். இந்த ஸ்கிரீனை பார்க்கிறேன், ஸ்கிரீன் ஜடம். போனை பார்க்கிறேன், போன் ஜடம். புக்கை பார்க்கிறேன், புக்கு ஜடம். எதையெல்லாம் நான் பார்க்கிறேனோ அதுதான் எல்லாம் பின்னாடி வரப்போகுது. அந்த 24வது சூத்திரத்துக்கு மேல அதுதான் வரப்போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் நான் பார்க்கின்றேனோ அது எல்லாம் ஜடம். திருஷ்யத்வாத் ஜடம் ந ஸ்வ ஆபாசம். அப்ப ஜடம்னா என்ன அர்த்தம், ஜடம்னா அது தன்னைத்தானே அறியாது. அப்ப வந்து சித்தத்தை அறிபவது சித்தமே சித்தத்தை அறியாது. அப்ப சித்தமே சித்தத்தை அறியாதுன்னா யார் அறிவார், இந்த புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மாதான். நான் தான் அந்த சித்தத்தை அறிகின்றேன், எனக்கு அது திருஷ்யம் ஜடம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நல்லா மனசுக்குள்ளார கொண்டு வந்து ஆப்ஜெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஹேத்து. இந்த ஒரே ஒரு ஹேத்துவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்வாத் அனித்யம், திருஷ்யத்வாத் ஆகமாபாயி, திருஷ்யத்வாத் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்வாத் எது திருஷ்யமா இருக்கோ அது வந்து போகுது, எது திருஷ்யமா இருக்கோ அது சொப்பன மாதிரி பொய்யானது மித்யா, எது திருஷ்யமா இருக்கோ அது ஜடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்வாத்துன்ற ஒரு ஹேத்துவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த மனசுக்கு கொடுத்திருந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணணும், தூக்கி ஓரமா போடணும் சொல்லியாச்சு. இப்ப 20வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, விஞ்ஞானவாதியை கண்டனம் பண்றதுக்காக 20வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்றாரு, கிஞ்ச மேலும். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சித்தாந்தம் தனி பிராக்டிஸ் தனின்னு ஆக்கிட்டாங்க. சித்தாந்தம் தனி பிராக்டிஸ் தனி அப்படின்னு. ஆக்சுவலா என்ன சித்தாந்தமோ அதுதான் பிராக்டிஸ். சித்தாந்தமும் நீங்க வந்து சித்தாந்தத்தை படிச்சு தூக்கி ஓரமா போட்டு உங்க லைஃப் தனியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், யூஸ்லெஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சித்தாந்தம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் மனசுல கொண்டுட்டு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அப்ப அப்ளை பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிறது தான் முக்கியமான சாதனை. பார்க்கிற சாதனைக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், பார்க்கிற சாதனைக்கு நேற்று ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோமே, சித்தத்தை பிரசங்கியான தியானம்.
நீங்க எப்ப வந்து சித்தத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தியானத்துக்கு மற்ற எல்லா தியானமும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா இதுக்காக தான். நம்ம சவிகல்ப சமாதிகள் எல்லாம் இருக்குல்ல, சவிகல்ப சமாதிலாம் எங்க போய் முடியுது? பரம்பிரசங்கியானத்துல போய் முடியுது. அந்நியதாக்கியாத்தி பண்றதுக்காக தான், அந்த கெப்பாசிட்டி வர்றதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி தியானங்கள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது, பிராணாயாமம் பண்றது, இது எல்லாம் சவிகல்ப சமாதி 6 சமாதிகளை அபியாசம் பண்றதும் எதுக்கு அப்படின்னா இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ற ஹேபிட்டை கொண்டு வரதுக்காக தான். சித்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு விற்த்திகளையும் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஜாகிரதத்துல பார்க்குற ஹேபிட் மெதுவா 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 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சொப்பனத்தை பார்க்குற ஹேபிட் வர ஆரம்பிச்சிடும். சொப்பனத்தை பார்க்குற ஹேபிட் வந்துடுச்சுன்னா சுஷுப்தியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் தூங்குறதையும் கூட நீங்க பார்ப்பவனா இருந்து பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், சிங்காய் இருக்கிறதுனால ஜாகிரதத்தோட விஷயத்தோட இந்த தேகத்தோட சிங்க் ஆயிட்டோம். அப்ப ஜாகிரத தேகம் எப்போ இல்லாம போகுதோ அப்போ நானும் இல்லாம போயிடுறேன். பரமஹம்சானந்தா ஜாகிரதத்தோட முடிச்சு போயிடுறேன். சொப்பனத்துல வேற யாரோ ஒருத்தன் வந்துடுறான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்தோட இணைஞ்சு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு. எப்ப நம்ம சித்தத்தை செப்பரேட் பண்ணிட்டே இருக்கிறோமோ அதுக்கு என்ன பேரு? பிரசங்கியான தியானம். வித்யாரண்ய சுவாமி சொல்லுவார், பிரசங்கியான தியான பலாத் அப்படின்ற சப்தத்தையே யூஸ் பண்ணுவார். வரப்போகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி விவேகத்தில் வரப்போகுது. பிரசங்கியான தியான பலாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரசங்கியானம்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்க்குற அந்த தியானம். அந்த தியானம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அவேர்னஸ் வேணும். நீங்க ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசை தியானம் பண்ணல. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மனசுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. மற்ற எல்லா தியானத்திலையும் மனசுக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. ஒரு கிருஷ்ணமூர்த்த ஒரு விக்கிரகத்தையோ இல்லை வேற ஏதோ ஒரு சிவமூர்த்தியோ ஏதோ ஒரு மூர்த்தியை வந்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், இந்த மனசு வந்து அதை ஆலம்பனம் பண்ணுது. அது ஈஸி, ரொம்ப ஈஸி நமக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்க விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியே ஒரு தியானத்தையும் நம்ம பண்றோம். பிராண வீக்ஷணம் பண்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசோட விற்த்திகளையே நீங்க பார்க்கணும் அப்படின்னா மனசும் இதுவும் ஒன்னா இணைஞ்சு இருக்கிறது. இந்த அப்ப நான் பிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தோட விற்த்திகள் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கற சாமர்த்தியத்தை கொண்டுட்டு வரணும். ஒரு ஞானி ஆகணும் அப்படின்னா இந்த பலம் ஒருத்தருக்கு உண்டானா மட்டும்தான் உண்டாகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணுங்க, பார்க்கிற அபியாசத்தை கொண்டு வாங்க. இல்லை அப்ப என்ன சித்தாந்தம் தனியா கிடக்கும், நீங்க சம்சாரியாவே தான் இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ற பலம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாக வேண்டும். பிரசங்கியான தியானம் அபியாசம் பண்ணணும். இதுக்கப்புறம் கிஞ்ச மேலும் இந்த இவனைய விஞ்ஞானவாதியை கண்டனம் பண்றோம். விஞ்ஞானவாதியை கண்டனம் பண்றதுக்கான சூத்திரம் 20வது சூத்திரம். 19 அதேதான், 20 அதேதான். ஏக்க சமயே சோபய அனவதாரணம், ஏக்க சமயே ச உபய அனவதாரணம், ஏக்க சமயே சோபயானவதாரணம். ஏக்க சமயே அப்படின்னா விஞ்ஞானவாதி என்ன சொல்றான், விஞ்ஞானவாதி ஒரே ஒரு க்ஷணத்துல தோன்றி மறைகிற ஒரு விருத்தி, அந்த விருத்தியே வந்து பாத்தீங்கன்னா வஸ்துவாகவும் இருக்கிறது. அந்த சித்தமே வந்து பாத்தீங்கன்னா அறிபவனாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அது தன்னையும் அறிகின்றது, வஸ்துவையும் அறிகின்றது அப்படின்னு சொல்றான். யார் சொல்றா? விஞ்ஞானவாதி. இது மலை அப்படின்னு சொல்றதும் சித்த விருத்தி தான். அந்த சித்தத்தை அதுவே தான் சித்தம்ன்றதையும் அறிகின்றது. சுவாபாசம் முன்னாடி பார்த்துட்டோம். அவன் வந்து தன்னையே தான் பிரகாசிச்சுக்குது அந்த சித்தம், அது பிற வஸ்துவையும் பிரகாசிக்கின்றது அப்படின்னு அவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான். அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் பண்றார். ஏன்பா, ஒரே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் நடக்காதப்பா. தன்னை அறிஞ்சா மற்றதை அறிய முடியாது, மற்றதை அறிஞ்சா தன்னை அறிய முடியாது. ரொம்ப முக்கியமானது. வேதாந்த சித்தாந்தத்திலையும் நம்ம முக்கியமா நம்ம சொல்றோம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இதுதான் முக்கியமானது. நான பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உலகம் தெரியாது, உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் தெரியாது. ஒரே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் உலகத்தையும் அறிவேன், என்னையும் நான் அறிவேன் அப்படின்னா அது முடியாது.
இந்த மனசை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அகமுகமா திருப்பி இந்த புருஷனை பார்த்தீங்கன்னா உலகம் இருக்காது. நீங்க உலகத்தை இந்த மனசை வச்சுக்கிட்டு உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா புருஷன் தெரிய மாட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, பிருகதாரண்யத்தில் நம்ம கட்டோபனிஷத் மந்திரம், பராஞ்சிகானி வியதர்ணத்வயம்பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்சித்தீரக பிரத்யகாத்மானமைக்ஷத்து ஆவிருத சக்ஷு அமிர்தத்வமிச்சன் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே மாட்டேன்றோம். டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் படைக்கும் போதே அப்படி படைச்சிட்டார். ஆனா யாரோ ஒரு தீர புருஷன், தைரியமானவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகமுகமா வெளியில திரும்பாம உள்முகமா திரும்பி அவன் பார்க்கிறான். உள்முகமா திரும்பினா உலகம் வெளியில இருக்குமா? நீங்க வெளியில திரும்பினாதானே நாமரூப ஞானம் உண்டாகும். நீங்க உள்முகமா திரும்பினீங்கன்னா, வெளியில பார்க்காம உள்ள திரும்பினீங்கன்னா, அப்ப உள்ள திரும்பினீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற உலகம் வந்து உங்களுக்கு அறியவே அறியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே சமயத்துல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. சித்தத்துக்கு ஒரே ஒரு சாமர்த்தியம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஏக்க சமயத்துல ஏதாவது ஒன்னதான் அறியும். ஏக்க சமயத்துல என்னது? ஒன்னதான் அறியும். வெளியில பார்த்தா உள்ள பார்க்காது, உள்ள பார்த்தா வெளியில பார்க்காது. அப்ப இவன் என்ன சொல்லிட்டான்? இல்ல அந்த சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா தன்னையும் அறிகின்றது பிறவற்றையும் அறிகின்றது அப்படின்னு விஞ்ஞானவாதி சொன்னா, அதை கண்டனம் பண்றதுக்கான சூத்திரம் சொல்லுது, சித்தமானது ஏக்க சமயே ஒரே சமயத்துல ச ச உபய அனவதாரணம். சன்றதுக்கு அர்த்தம் முன்னாடி சூத்திரத்தோட கனெக்ட் பண்ணிக்கங்க, மேலும் அப்படின்னு போட்டுக்கணும். ஒரே நேரத்துல ஏக்க சமயத்துல ஒரே நேரத்துல இந்த சித்தமானது உபய அனவதாரணம். உபயம் அப்படின்னா தன்னையும் ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இந்த ரெண்டுத்தையும் ந அவதாரணம். அனவதாரணம் என்ன அர்த்தம்? ந அவதாரணம், அறிய முடியாது, கவனிக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள பார்த்தா வெளியில பார்க்க முடியாது, வெளியில பார்த்தா உள்ள பார்க்க முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? நீங்க எதையுமே தியாகம் பண்ண வேணாம், புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு ரொம்ப சிரிப்பா வரும். என்னடா இது இவ்வளோ சின்ன குழந்தைத்தனமா பேசுறாங்களே அப்படின்னு. ஒரே சமயத்துல சித்த விருத்திக்கு என்ன இருக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் பார்க்க முடியும், வெளியில பார்த்தா உள்ள பார்க்க முடியாது. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். நீங்கள் இதுக்கு கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கண்ணை காணும்னு சொல்லுவோம்ல. சிலைய பார்த்தீங்க அப்படின்னா கல்லு தெரியாது, கல்ல பார்த்தீங்கன்னா ஆமா மரத்தில் மறைந்தது மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. அதுன்னு சொல்றோம் நம்ம. அப்போ மரத்தை பார்த்தீங்கன்னா யானை தெரியாது, யானையை பார்த்தீங்கன்னா மரம் தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு ஒரே சாமர்த்தியம் தான் இருக்கு, அது ஒரே சமயத்துல இரண்டையும் அறியவே அறியாது. இதுவும் சித்தாந்த பட்சம், இதுவும் நம்ம சாதனைக்கு ஹெல்ப் பண்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புரிஞ்சிருக்கேன் அப்படின்னா புரியலன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா தன்னையே தான் புரிஞ்சுக்கிட்டு வெளியிலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அறிதல் என்பது சம்பவிக்காது, ஏக்க சமயத்துல ரெண்டும் சம்பவிக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. யதி சித்தம் ஸ்வபர அவபாசகம் சியாத். ஒருவேளை யாரு விஞ்ஞானவாதி சொல்ற மாதிரி ஒருவேளை இந்த சித்தமானது ஸ்வ அப்படின்னா தன்னையும், அதே சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பர அப்படின்னா எதிர்க்க இருக்க ஆப்ஜெக்டையும் விஷயத்தையும் அவபாசகம் சியாத். அவபாசகம்னா பிரகாசிக்குமே எனில், அறியுமே எனில். வெளியில இருக்கிற சூரியனையும் பார்க்குது, சந்திரனையும் பார்க்குது, லோகத்தையும் பார்க்குது, கூடவே வந்து பாத்தீங்கன்னா தன்னையும் அது அறிகிறது, தன்னையும் பிரகாசிக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ததா அப்பொழுது தயோஹோ சித்தார்த்தயோர் ஜன்ய ஜனக பாவேன சித்தக்ஷணே அர்த்தஸ்ய அர்த்தக்ஷணே சித்தஸ்ய ச அசத்வாத் ஏகஸ்மின் ஏவ க்ஷணே தயோர் உபயோர் அவதாரணம் அனுபவோ ந ஸ்யாத். ரொம்ப எக்ஸலண்டான ஒரு வியாக்கியானம் ஆச்சாரியர் சொல்றார். தயோஹோ. இப்ப நீங்க உங்க சித்தாந்தத்தைப்படி, விஞ்ஞானவாதியோட சித்தாந்தத்தைப்படி என்னன்னா, சித்தவிருத்தி என்னது? நம்மளோட அனுபவம் தானே. சித்தவிருத்தி எவ்வளவு நேரம் இருக்கும்? மலை
பார்த்த உடனே போயிடுச்சா, மலை போயிடுச்சா, மரம் ஒரு க்ஷணம் தான். எந்த தாட்டோட லைஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணம் தான். நமக்கு பாருங்க மாற்றிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரமம் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு தாட்டு அடுத்த தாட்டு அப்படின்னு க்ஷணப்பரிணாமம் நம்ம பார்த்துருக்கோம், பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து க்ஷணங்கள் போயிட்டே இருக்கு. ஆனால் ஃபிலிம் ரோல் எப்படி ஓடுது, நம்ம பார்க்கறதுக்கு தொடர் காட்சிகளாக தெரியுது. ஆனால் தொடர் காட்சிகள் எப்படி இல்லையோ, ஃபிலிமில் தனி ஃப்ரேம் நம்ம சொல்லியிருக்கோம்ல, 24 ஃப்ரேம் 32 ஃப்ரேம் அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஃப்ரேம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணும் போது நமக்கு என்னென்னு தெரியுது அப்படின்னா, எந்த வேகத்தில் அதை சுற்றுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபில்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தொடர்ந்து காட்சிகளாக தெரியுது. நம்ம சின்ன வயசுலலாம் என்ன பண்ணியிருப்போம், அந்த ஃபிலிம் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு, இப்போலாம் பசங்களாம் அதெல்லாம் கிடைக்கவே இல்லைல்ல. நம்ம காலமே தனி காலம் தான். நாங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ ஃபிலிம் வச்சுருக்கானோ அவன் தான் பெரிய ஆள். நானும் வந்து நிறைய மூட்டையாக ஃபிலிம் ரோல் வச்சுருந்தேன், காசு கொடுத்து வாங்கி வச்சுருப்பேன். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டப்பா அட்டை பெட்டி எடுத்துருப்போம், காட்டன் பாக்ஸ். அந்த காட்டன் பாக்ஸை வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிற பசங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் ஹீரோ மாதிரி. லீவு நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதில் ஒரு இதெல்லாம் மாட்டி, பல்பெல்லாம் மாட்டி, அதை வந்து ஒரு கண்ணாடியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, அது எல்லா குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு நான் ட்ராமா காட்டுறேன் பாரு அப்படின்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் ரோலை வச்சு சுற்றுவோம். தனி ஃப்ரேமாக இருக்கிறது, அதை சுத்த தொடர்ந்து காட்சிகளாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு புக் எடுத்தீங்கன்னா, இப்போலாம் புக்கில் வந்து சில இதெல்லாம் அது மாதிரி இருக்குது. பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்லேயும் தனி கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி மொத்தமாக வச்சுருக்காங்க. அதை எடுத்து இப்படி திருப்பும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்படி பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து காட்சிகள் எல்லாம் ஒரு ஃபில்மாக நமக்கு தெரிகிற மாதிரி, தொடர்ந்து பார்க்குற மாதிரி இப்போ நமக்கு தெரியும், அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தனித்தனி தான் ஃப்ரேமு, ஆனால் நமக்கு தொடர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சித்தத்தில் ஒரு க்ஷணத்தில் ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஒரு சித்தத்தில் அதோட லைஃப் வந்து ஒரு க்ஷணம், அந்த ஒரு க்ஷணத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தான் நடக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தன்னையும் அறியும் பிற வஸ்துவையும் அறியும்னு அவன் சொல்கிறானே, அதுதான் இங்கே ஆச்சரிய சொல்கிறார். ததா அப்பொழுது தயோகோ, அந்த ரெண்டுத்தோட சித்தார்த்தயோகோ, சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இருக்கேன், என்னையும் நான் அறியறேன். சித்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிற வஸ்துக்களையும் அறிகிறது. மலை அப்படின்னு மலையையும் பார்க்குது, தன்னையும் பார்க்குது. அப்படின்னா இந்த ரெண்டுமே சித்தத்துக்கு விஷயமா இருக்கு. அப்படின்னா ஜன்ய ஜனகபாவேன சித்தக்ஷனே. இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஜன்யம் அப்படின்னா உன்னை உண்டு பண்ணுவது, ஒரு ஞானத்தை உண்டு பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்யம். ஜன்யம்னா உண்டாகிற ஞானம். மலை அப்படின்ற ஞானம் உண்டாகுது, அதை உண்டு பண்றது யாரு அப்படின்னா சித்தம். சித்தம் வந்து ஜனக்கம் அப்படின்னு பேரு, சித்தவிருத்தி ஜனக்கம். அந்த சித்தவிருத்தியில உண்டாகிற ஞானம் ஜன்யம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாவத்தோட சித்தக்ஷணை. சித்தம் எத்தனை நேரம் நிற்கும், ஒரு க்ஷணம் நிற்கும். அந்த ஒரு க்ஷணத்துல மலைன்ற அறிவு ஜன்யமாகணும். அந்த மலைன்ற அறிவை பிரகாசிக்கிற அந்த சித்தவிருத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கணும். ஜன்யம் ஜனக்கம்னு பேர். மலைன்றது ஜன்யம், உண்டாகிற ஞானம். அந்த ஞானத்தை உண்டாகக்கூடிய அந்த ஜனக்கம் எது அப்படின்னா அந்த சித்தவிருத்தி. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சித்த க்ஷணம்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷணத்துல என்னாகும், உண்டாகும். எப்படி பார்த்து ஒரு க்ஷணத்துல ஒன்று தானே இருக்க முடியும். ஒரு க்ஷணத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலைன்னு பார்த்தனா என்ன பார்க்க முடியல, என்ன பார்த்தனா மலையை பார்க்க முடியல. ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரே சித்த க்ஷணத்துல அர்த்தசிய அர்த்தமும் அர்த்தக்ஷணே சித்தசிய, சித்தத்தை அறிஞ்சு மனசை பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்காது. நீங்க ரொம்ப முக்கியமானது நல்லா தெரிஞ்சுங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நல்லா அனுஷ்டானம் பண்ணுங்க. லீவு நாளாக இருக்கட்டும், இல்லை டெய்லி பண்ணுங்க. ஒரு நல்ல பிராணாயாமத்தையும் நல்ல ஜபத்தையும் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க. இன்னைக்கு காலையில் கூட எனக்கு வந்து மங்களாச்சரணம் சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு மறந்து போச்சு. பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. இல்லை ஒரு க்ஷணம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு வந்து எங்கேயாவது ஒரு ஒன்றுத்துல நின்றுச்சு அப்படின்னா அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடுது. ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது, ஃபிலிம் ரோலை சுற்றுற மாதிரி இந்த ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது. பின்னாடி வரப்போகுது, இதெல்லாம் பேச போகிறோம் நம்ம இந்த இதில் யோக சூத்திர பாஷ்யத்தில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம்
அப்ப நமக்கு வந்து ஒரு ரஜோகுணம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து ஒரு சிந்தனை பண்றோம். அந்த பிலிம் ரோல சுத்துறதுக்கு ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது இல்லை, அது மாதிரி நீங்க சுத்த சத்துவத்துல நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆச்சுன்னா, ஒரு விஷயத்துல கிருஷ்ணன்ற நாமத்துல ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா அடுத்த தாட்டு எங்க இருக்கும் ஏது இருக்குன்னு தெரியாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு க்ஷணத்துல சித்த க்ஷணம்னா என்ன அர்த்தம், ஒரு க்ஷணம் தான் சித்தத்தோட விருத்தி. அதுல அது வந்து பாத்தீங்கன்னா சித்தம் அர்த்தையோர் ஜன்ய ஜனக பாவேன, சித்த விருத்தி தான் ஜனகம். அது எதை உண்டு பண்ணுது அப்படின்னா, ஜனகம்னா அப்பா, அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருந்துகிட்டு அந்த சித்த விருத்தியில எந்த ஞானம் உண்டாகுது, மலை அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுது. அப்போ ஒரு க்ஷணத்துல அந்த சித்த விருத்தியும் அதே க்ஷணத்துல மலைன்ற விருத்தியும், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி உண்டாக முடியாது. ஏன் அப்படின்னா, அர்த்தசிய அர்த்தக்ஷனே சித்தசிய சித்தக்ஷனே, ஒரு சித்தக்ஷணத்துல சித்தம் தான் இருக்கும், மனசை பாத்தீங்கன்னா மனசு தான் இருக்கும், வஸ்துவை பாத்தீங்கன்னா அது அர்த்த க்ஷணம் ஆயிடும், வஸ்து தான் இருக்கும். நீங்க வஸ்துவை பாத்தீங்கன்னா அந்த க்ஷணம் வஸ்துவா தான் இருக்கும், சித்தத்தை பாத்தீங்கன்னா சித்தமா தான் இருக்கும். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தசிய அசத்வாத், அசத்வாத் அப்படின்னா ஒண்ணுல ஒண்ணு இல்லை. அதான் நான் சொல்றேன், நீங்க மனசை பாத்தீங்க அப்படின்னா, நேத்து நான் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனசை பாக்குறீங்களோ, கோணி நாணி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடி சித்த விருத்தியே இருக்கு. அது உங்களுக்கு பெஸ்ட் உபாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ராம் 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 சொல்றது ஈஸி, ராம் ராம் சொல்ற அந்த விருத்தியை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த ராம் ராம் சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, எப்பெல்லாம் நீங்க சித்த விருத்தியை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராம் ராம் போயிடுவார். ராமும் இருக்க மாட்டாரு, கிருஷ்ணனும் இருக்க மாட்டார். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தியை பார்க்கலையோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விவகாரங்களும் போயிட்டு இருக்கும், அர்த்த விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு க்ஷணத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அசத்துவாத், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியாத காரணத்தால் ஏகஸ்மின் க்ஷணே, ஒரே ஒரு க்ஷணத்துல தயோர் உபயோர், இந்த ரெண்டும் தன்னையும் அதே நேரத்துல வஸ்துவையும், இந்த ரெண்டுத்தோட அவதாரணம், அவதாரணம்னா ரெண்டுத்தையும் அறிதல் என்பது நிச்சயம் செய்து, இது மலை என்றும் நான் மலையை அறிகின்ற சித்தம் என்றும், இந்த ரெண்டுத்தையும் அறிபவது அறிகின்ற அனுபவோ நஸ்யாத், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எவனுக்கும் அந்த அனுபவம் உண்டாகவே உண்டாகாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்துக்கு ஆப்போசிட் இது. நம்ம சொல்லுவோம், அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமாவாசை எக்ஸாம்பிள் சொல்றோம்ல, அமாவாசைக்கு எப்படி உண்டாகுது அப்படின்னா, இந்த மனசோ தேவதா சந்திரமா, மனசுக்கு தேவதை எது, சந்திரன். புத்தியோட தேவதை எது அப்படின்னா சூரியன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு வந்து பிரகாசிக்கிற சாமர்த்தியம் எங்கிருந்து வந்திருக்கு, இந்த புத்தியில இருந்து வந்திருக்கு. புத்தியில இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் ரிஃப்ளெக்ஷன், அதுதான் மனசுக்கு சாமர்த்தியத்தை கொடுக்குது, அறிகிற சாமர்த்தியம். இந்த மனசு என்ன பண்ணுது, உலகத்தை பார்க்குது, உலகத்தெல்லாம் அறியுது. இதை வந்து அந்தர்முகமாக்கும் போது என்ன பண்றோம், மெதுவா 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 பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல இருந்து பிறை குறைஞ்சுக்கிட்டே வரும், தேய்பிறை வருது. தேய்பிறை குறைய 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 நீங்க அந்தர்முகம் ஆக 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 வெளியில ஒரு டைம்ல என்ன ஆயிடும், அமாவாசை வரும்போது பூரணமா இந்த மனசு வந்து அந்தர்முகம் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில உலகம்ன்றது இருட்டாயிடும். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் அந்தர்முகம் ஆயிட்டான் அப்படின்னா 100% அந்த அந்தர்முகம் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை. தூக்கத்துல நமக்கு அப்படித்தானே ஆகுது, மனசு இல்லை உலகம் இல்லை. அப்ப மனசு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் வந்துருது, மனசு இல்லாத இடம் உலகம் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், ஒரே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகமும் இருக்கணும், நானும் என்னை அறியணும், உலகத்தையும் நான் அறியணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹம்பக், இருக்கிறதுலயே பெரிய பித்துக்குளித்தனம், அது பைத்தியகாரத்தனம், அது மாதிரிலாம் முடியாது. அதைதான் இங்க சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னையும் அறிதல் வஸ்துவையும் அறிதல் அப்படின்னு இந்த ரெண்டுமே இந்த மனசுக்கு சம்பவிக்காது. தஸ்மாத் ஆகையினால் புருஷயேவ சித்தார்த்தையோர் அவபாசகோ ந சித்தம் இத்தியர்த்தா.
ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த சித்தத்துக்கு அந்நியமா ஒருத்தன் உண்மையான திரஷ்டா ஒருத்தன் இருக்கான். இதுதாங்க மொத்த சாதனையும், அந்த ஒரிஜினல் திரஷ்டாவை பாக்குறது தாங்க. ஏகோ திரஷ்டா சர்வபூத்தேஷு கூட்டகா நம்ம சொல்றோம்ல, சாட்சி. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் திரஷ்டா இப்ப இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம சாஸ்திரம் படிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப மனசோட இந்த உபாதிகளோட 100% செப்பரேட் ஆகிறோமோ அப்பதான் நம்ம ஒரிஜினல் திரஷ்டா. இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா சித்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சம்சார் திருஷ்ட திருஷ்ய சம்யோகயோகோ ஹேய ஹேத்து. சம்சாரத்துக்கு காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்சாரம் என்னது? சுகதுக்கம் தான், சோகமோகம் தான். அப்ப சோகமோகம் நமக்கு இருக்குன்னாவே சம்சாரி. சம்சாரத்துக்கு எது காரணம் அப்படின்னா நானும் இந்த சித்தமும் ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்னோட ஒரு நல்ல ஜெல் ஆயிருக்கும், அதான் சம்சாரம். அப்ப நம்ம எப்ப வந்து பாத்தீங்கன்னா 100% செப்பரேட் பண்ணி நம்ம பாக்குறோமோ அப்ப வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் திரஷ்டான்னு பேர். அந்த ஒரிஜினல் திரஷ்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் புருஷயேவ, அந்த ஒரிஜினல் திரஷ்டாக்கு என்ன பேரு அப்படின்னா புருஷன் அப்படின்னு பேரு. அந்த புருஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்த அர்த்தயோகோ, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தையும் சித்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தையும், அர்த்தம்னா அது வஸ்துக்கள், மலையையும் மலைய அறியக்கூடிய அந்த சித்தத்தையும் இந்த ரெண்டுத்தையும் அறிபவன் யாரோ அவன்தான் புருஷன். அவபாசகோ புருஷக அவபாசகோ, புருஷன் தான் அந்த ரெண்டுத்தையும் பார்க்கின்றான். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற வஸ்துக்களுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, அதையும் பார்க்கின்றேன். மனசு எதையும் சிந்தனை பண்ணலன்றதையும் நான் பார்க்கின்றேன். நல்ல சத்துவகுணம் இருக்கு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜபதபங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்ல சத்துவகுணம், நமக்கு நல்ல புண்ணியம் வந்து வேலை செய்யுது. அப்ப என்ன ஆகும், மனசு பிரசன்னமா இருக்குமா? எந்த தாட்டும் இல்லாம அப்படியே விசிராந்தியா உட்கார்ந்துருப்போம், எந்த தாட்டும் இல்லாம சாந்தமா இருக்கும், அதையும் நான் அறிகின்றேன். அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வஸ்துக்களை சிந்தனை பண்ணுது, அதையும் நான் அறிகின்றேன். அப்போ ஆப்ஜெக்டையும் அறிகின்றேன். ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய அந்த கிராஹியம்னு பேரு, அந்த கிராஹியம்ன்ற வஸ்துக்கள் இந்த உலகத்தையும் நான் அறிகின்றேன். அந்த உலகத்தை அறியறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற கிரகணம்னு பேரு. எது கிரகணம்? இந்த மனசுதான் கிரகணம், எல்லாத்தையும் உலகத்தை கேட்ச் பண்ணுது. அந்த மனதையும் நான் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றேன். இந்த ரெண்டுத்தையும் பிரகாசிக்கின்றவன் நான். எனக்கு என்ன பேரு? புருஷன்னு பேரு. நான் தான் ரெண்டுத்தையும் அவபாசம் பண்ற, பிரகாசிக்கின்றேன். ந சித்தம் இத்தியர்த்தக, சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புண்ணாக்கும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், சித்தம்தான் ஆத்மாவையும் அறிகிறது, சித்தம்தான் எதிர்க்க இருக்க வஸ்துக்களையும் அறிகிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறத அறியறதுக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஆனா வந்து சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிகிற சாமர்த்தியம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஜடம். அப்ப என்னுடைய பிரகாசத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் கண்டினியூ ஆகுது. அடுத்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற 21வது சூத்திரத்துக்கு அவதாரிக்க. நனு மாநாம பூத் சித்தம் சொப்பிரகாசகம். இருக்கட்டும், விஞ்ஞானவாதி சொல்றான் என்னன்னா, இருக்கட்டும், மாநாம பூத் சித்தம் சொப்பிரகாசம். இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பிரகாசம், தன்னையே தான் பிரகாசிச்சு மற்றதையும் பிரகாசிக்குது அப்படின்னு நம்ம சொன்னதுல சொப்பிரகாசத்தை நீங்க கண்டனம் பண்ணிட்டீங்க. சித்தம் தன்னைத்தான் அறியாது அப்படின்னு நீங்க கண்டனம் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. சித்தம் ஸ்வப்பிரகாசம் இல்லை, சொப்பிரகாசம் இல்லை அப்படின்றது இருக்கட்டும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தரேன பிரகாஷ்யதாம், ஒரு விருத்தி அடுத்த விருத்தியை அறியலாம். இவன் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றான். விஞ்ஞானவாதி வந்து என்ன பண்றான், அவனோட சித்தாந்தம் புரிஞ்சுங்க, என்ன பண்றான், நான் மலைன்னு ஒரு விருத்தியை, நான் மலையை பாக்குறேன், இந்த சித்த விருத்தி என்ன ஆகுது, மலை அப்படின்னு சித்த விருத்தி ஆகுது. அது தோன்றி ஒரு க்ஷணத்திலேயே மறையுது. மறையும் போது என்ன பண்றான் அவன், அடுத்தது சொல்றான், இந்த சித்த விருத்தி தன்னுடைய சம்ஸ்காரம் இருக்குல்ல, அந்த மலைன்ற ஒரு பதிவு உண்டாச்சுல்ல, அந்த பதிவை
அடுத்த தாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. அடுத்த தாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மலைன்ற விருத்தியோட சம்ஸ்காரம் இந்த தாட்டுக்கு வந்துடுது. அப்போ ஒவ்வொரு தாட்டும் தனித்தனிதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முந்தின தாட்டோட சம்ஸ்காரம் பதிவு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தாட்ல போயிட்டே இருக்கு. நமக்கு ஏதோ தொடர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்துலாம் இல்லை. ஒரு க்ஷணத்துல தோன்றி ஒரு க்ஷணத்துல மறைகிறது தான். அது தன்னையே அறியாதுன்னு வேணா சொல்லலாம். ஆனா வேற ஒரு சித்த விருத்தியினால வேற ஒரு சித்த விருத்தி அறியப்படுறதா இருக்கலாமே. ஒரு பூர்வ சித்த விருத்திய பின்னாடி வரக்கூடிய சித்த விருத்தி அறியலாம். இந்த சித்த விருத்திய அடுத்த சித்த விருத்தி அறியலாம். அப்படின்னு ஒவ்வொரு சித்த விருத்தியும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சித்த விருத்தி அறியக்கூடியதா இருக்கலாமே. சித்த விருத்தி தன்னையே தான் அறியாது இருக்கட்டும். ஆனா சித்த விருத்தி ஒரு சித்த விருத்தியை இன்னொரு சித்த விருத்தி அறியலாமே அப்படின்னு கேள்வி. இப்ப நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, நான் மனசை பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். மனசை எதனால பாக்குறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மனசை எதனால பாக்குறீங்க? புத்தி. அப்ப புத்தின்றதும் ஒரு விருத்தி தானே. இப்ப நம்ம அனுபவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனச இந்திரிய விருத்திய பாக்குறது மனோவிருத்தி, மனோவிருத்திய பாக்குறது புத்தி விருத்தி. அப்போ ஒரு விருத்திய இன்னொரு விருத்தி பாக்குது, ஒரு விருத்திய இன்னொரு விருத்தி பாக்குது. ஆமா ஆமா. இப்போ உங்களுக்கு சஞ்சலமா இருக்கேன்னு யார் சொல்றா? என் தாட் வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்கு சுவாமி, ஜபத்துல நிக்க மாட்டேங்குது, யார் சொல்றா? யாருக்கு தெரியுது? புத்தி விருத்திக்கு தெரியுது. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, மனோவிருத்திய வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி பாக்குது. சிம்பிள். ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு நம்ம அனுபவத்துல அதானே இருக்கு. ஒரு விருத்தியை இன்னொரு விருத்தி அறிகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு பூர்வ பக்ஷியோடது. சித்தாந்தரேன பிரகாஷ்யதாம். இந்த ஒரு சித்த விருத்தி, சித்தாந்தரம்னா அந்நிய சித்த விருத்தியினால வேற ஒரு சித்த விருத்தியினால பிரகாசிக்கப்படுவது அப்படின்னு எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டா, கிம் புருஷேன, எதுக்கு நீங்க எக்ஸஸா வந்து வேற ஒரு ஆளை புருஷன் அப்படின்னு ஒரு ஆளை கொண்டு வரீங்க? என்னைக்காவது நீங்க புருஷனை பார்த்துருக்கீங்களா? இல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி இந்த அடையாறுல இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னைக்கா போனீங்கன்னா போங்கல்ல, ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த தியோசபிக்கல் சொசைட்டி போயிருக்கீங்களா? நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்க ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. நல்ல லைப்ரரி, நல்ல எக்ஸலண்ட்டான லைப்ரரி, நல்ல புக்ஸ்லாம் இருக்கு. போனீங்கன்னா உபனிஷத் புக்ஸ்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோக உபனிஷத்து, சன்னியாச உபனிஷத்துலாம் இருக்கு. விலை கம்மியாக இருக்கும், வாங்கிட்டு வாங்க. நல்ல புக்கு. இப்போ ரேட் அதிகமாகிட்டாங்களா? அடையாறுல இருக்கு. அடையாறுல எனக்கு அடையாறுல தியோசபிக்கல் சொசைட்டின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கார்னர்ல இருக்கா, ஜெயமாட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்க ஆமா, அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஜெய கிருஷ்ணமூர்த்தி வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்சங்கம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவார். ஒரு 10 மணிக்கு காலையில நிறைய பேர் வருவாங்க. புத்திசாலிகள் எல்லாம், புத்திஜீவின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் புத்திஜீவி. பக்தியே இல்லாத புத்திஜீவிகள் எல்லாம் முரட்டுத்தனமா இருப்பாங்க, ரஃப்பா இருக்கும், ஆயில் இதே இருக்காது, கிரீச்சின்னு சத்தம் கேட்கும். அந்த கூட்டம்லாம் வந்து உட்கார்ந்துருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவரும் பெரிய மேதாவியாச்சு ஜெய கிருஷ்ணமூர்த்தி, பக்தி இல்லாத மேதாவி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு பையன் கேட்குறான், வாட் இஸ் மீன் பை சோல் அப்படின்னு கேட்டான். என்னது வாட் இஸ் மீன் பை சோல் அப்படின்னு. உடனே ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், யூ மீன் ஷூ சோல் அப்படின்னாரு. ஷூல வைக்கிற சோலா அப்படின்னு கேட்டாரு. இப்ப நமக்கு என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன தெரியும்? என்னைக்காவது ஆத்மாவை பாத்தீங்களா? யாராவது பாத்தீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம், நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். என்னைக்காவது ஆத்மாவை நீங்க பாத்தீங்களா? யாருக்காவது ஆத்மா தெரியுமா? அப்ப நமக்கு என்ன தெரியும்? மைண்ட் மட்டும்தான் தெரியும் நமக்கு. வந்து அந்த கரணம் மட்டும், சித்த விருத்திகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு வந்து சித்த விருத்தி தான் தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்த விருத்தியை தான் சித்த விருத்தி அறியதோழிய என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சித்த விருத்தி அறியவே இல்லை. நான் ஒரு ஆள் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு
அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரியாததை பத்தி ஏன் பேசிக்கிட்டு இருக்க, தெரிஞ்சதை பத்தி பேசு. எது தெரியும் இப்ப நமக்கு பிரத்யட்சமா எது தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட சித்த விருத்தி. மனோவிருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி அறியுது, மனோவிருத்திய புத்தி விருத்தி அறியுது. அப்ப புத்தி விருத்தி அறியுதோலிய இதுக்கு அந்நியமா ஆத்மானு ஒண்ணு எனக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கிம் புருஷேன, எதுக்காக வந்து ஆத்மா புருஷன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் தேவையில்லாம வந்து சோல் அப்படிலாம் யூஸ் பண்றீங்க? தேவையில்லாம யூஸ் பண்ணாதீங்க. மனோவிருத்தியை அறியக்கூடியது புத்தி விருத்தி, அவ்வளவுதான். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற புருஷன் மண்ணாங்கட்டி புண்ணாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா இருக்காரு, ஜீவாத்மா இருக்காரு, இதெல்லாம் கொண்டு வராதீங்க. ஒரு நமக்கு பிரத்யட்சம் எது அப்படின்னா விற்த்திக்கு அந்நியமா இந்த உலகம் என்று ஒண்ணு இல்லை. அறிபவனும் விற்பி தான், அறியப்படுகின்ற வஸ்துவும் விற்பி தான். இதுக்கு அந்நியமா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி. யாரு? விஞ்ஞானவாதி. நம்ம அனுபவத்துல அதான் இருக்கு. உடனே 21வது சூத்திரம் சொல்ல வரார். சித்தாந்தர திருஷ்யே புத்தி புத்தேர் அதி பிரசங்க ஸ்மிருதி சங்கரஸ்ச. சித்தாந்தர திருஷ்யே புத்தி புத்தேர் அதி பிரசங்க ஸ்மிருதி சங்கரஸ்ச. ரொம்ப அருமையான சூத்திரம். சித்தாந்தரே திருஷ்யே, சித்தாந்தரம்னா அந்நிய சித்தம்னு அர்த்தம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்நிய சித்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணுங்கன்னா மனோவிருத்தி, அதுக்கு அந்நியமானது புத்தி விருத்தி, அப்படி எடுத்துங்க. ஒரு விருத்தியை இன்னொரு விருத்தி பார்க்குமே ஆனால், திருஷ்ய அப்படின்னா பார்க்கிறதுன்னு அர்த்தம். சித்தாந்தரம்னா ஒரு சித்த விருத்திய அதுக்கு அந்நியமான சித்த விருத்தி பார்க்குமே எனில் என்ன ஆகும்? ஒரு சித்த விருத்திய இன்னொரு சித்த விருத்தி பார்க்குது அப்படின்னா அப்ப என்ன ஆகுனா புத்திர் புத்தேர் அதி பிரசங்க. நான் கேட்கிறேன், மனோவிருத்திய புத்தி விருத்தி பார்க்குது, மனோவிருத்திய புத்தி விருத்தி பார்க்குது, அந்த புத்தி விருத்தியை யார் பார்க்கிறா? இந்திரிய விருத்திய மனோவிருத்தி பார்க்குது, மனோவிருத்திய புத்தி விருத்தி பார்க்குது. அந்த புத்தி விருத்தியை யார் பார்க்கிறா? இன்னொரு புத்தி விருத்தி பார்க்குதுன்னு வைங்க. அவன் சொல்றான், அவனோட சித்தாந்தப்படி வேற ஒரு விருத்தி பார்க்குது. அப்ப அதை அறியறதுக்கு இன்னொரு புத்தி விருத்தி, அதை அறியறதுக்கு இன்னொரு புத்தி விருத்தி, அதை அறியறதுக்கு இன்னொரு புத்தி விருத்தி, அதை அறியறதுக்கு இன்னொரு புத்தி விருத்தி. ஏன்னா தன்னையே தான் பிரகாசிக்க முடியாது, தன்னையே தான் அறிய முடியாது. ஏன்னா சொப்பிரகாசம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தி விருத்தி அறியறதுக்கு இன்னொரு புத்தி விருத்தி, அந்த புத்தி விருத்தி அறியறது இன்னொரு புத்தி விருத்தி, அந்த புத்தி விருத்தி அறியறதுக்கு இன்னொரு புத்தி விருத்தி அப்படின்னு புத்திர் புத்தேகே, ஒரு புத்தி அறியறதுக்கு இன்னொரு புத்தி அப்படின்னு என்னாகும்? அதிப்பிரசங்கா. ஒரு தோஷம் இது. இன்ஃபினிட் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, போயிட்டே இருக்கும். அப்ப யாருக்கு அறிவு உண்டாகும்? ஒவ்வொரு விருத்தியும் அறிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எண்டுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்ப மலை, இது எதிர்க்க இருக்கிறது மலை, இந்த எதிர்க்க இருக்கிறது புஸ்தகம், எதிர்க்க இருக்கிறது வீடு, இது கிருஷ்ணன், இது கோவிந்தன் அப்படின்னு ஞானத்தை அடையிறது யாரு? இன்ஃபினிட்டா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அறியறது யாரு? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டா போயிடும். அதுக்கு பேரு அதிப்பிரசங்க தோஷம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேரு அதிப்பிரசங்கம். ஆமா, அதுதான் இப்ப கேட்கிறேன். இவன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு ஒண்ணு தேவையில்லை, அறிபவன் ஒருத்தன் தனியா தேவையில்லை. சித்தவிருத்தியே இன்னொரு சித்தவிருத்தியை அறியுது அப்படின்னா, சித்தவிருத்தியே இன்னொரு சித்தவிருத்தி அறியுது அப்படின்னா ஒரு சித்தவிருத்தியை இன்னொரு சித்தவிருத்தி அறியும், அந்த சித்தவிருத்தியை இன்னொரு சித்தவிருத்தி அறியும், அந்த சித்தவிருத்தியை இன்னொரு சித்தவிருத்தி அறியும். இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேரு அனவஸ்தா தோஷம் அப்படின்னு பேரு. அததான் இங்க அதிப்பிரசங்கன்னு சொல்லுது. அடிச்சா அப்ப இன்னொரு இது ஒரு தோஷம். ரெண்டாவது தோஷம் வரும். இப்ப ஒரு தாட் வருது. ஒரு தாட்ல வந்து மலை அப்படின்னு நான் பாக்குறேன். அடுத்து நான் இப்படி திரும்புறேன், மரம். அடுத்து பாக்குறேன் தென்னை மரம். அடுத்து பாக்குறேன் வேப்ப மரம். அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் ஸ்டவ்வு, அப்புறம் கதவு, அப்புறம் சினிமா, கிருஷ்ணர் படம், அதுக்கப்புறம் சிவலிங்கம், அப்புறம் தீபம். பாருங்க, ஒரு கொஞ்ச நேரத்துல இத்தனை ஐட்டம் சொல்லிட்டேன்ல. இப்போ ஒரு தாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைன்னு ஒரு தாட் ஏறி ஆஃப் ஆகும்போது அது தன்னோட சம்ஸ்காரத்தை என்ன பண்ணும்? அடுத்ததுக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும். அப்ப அடுத்த தாட்டு மரம்னு வரும்போது
அந்த மரத்துக்குள்ளார வேற என்ன தாட் இருக்கும்? மலைன்னு பூர்வ தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இம்ப்ரெஸ்ல இருக்கும். அப்போ ஒரு தாட்ல 2 இம்ப்ரெஷன் இருக்கும். அதாவது மலைன்றதும் இருக்கும், கூட மரமும் இருக்கும். அது தோன்றி மறையும் போது அது என்ன பண்ணும்? அடுத்த தாட்டுக்கு தன்னோட ஸ்மிருதியை கொடுத்துரும், தன்னோட நினைவை கொடுத்தோன்னே. அப்போ 3வது தாட்ல என்ன இருக்கும்? பூர்வ தாட்ல இருக்கிற மலை, மரம், இந்த தாட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சூரியன்ற தாட்டு. அப்போ 3 தாட் ஆயிடும். அதுக்கு அடுத்த தாட் வரும்போது 4 ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏக்க சமயத்துல வந்து இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரகம் ஆயிடும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கலந்துரும். ஸ்மிருதி சங்கரச்ச அப்படின்னா, ஸ்மிருதி சங்கரனா என்ன அர்த்தம்? ஒன்றோடு ஒன்று கலந்து விடும். அப்ப என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னோட குருபாய் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட் போயிட்டு இருந்தார். அவருக்கு என்ன அப்படின்னா பழசொல்லா யாரோ பேசுற மாதிரியே காதுல கேட்டுக்கிட்டார். இது மாதிரி ஒரு ரோகம் இருக்கு, மனோரோகம். யாரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தர் பேசுறாங்க, இந்த பக்கம் ஒருத்தர், சாமி இந்த பக்கம் காதுல ஒருத்தர் பேசுறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் காதுல பேசுறாரு, என்னோட அப்பா வந்து பேசுறாரு, என்னோட தாத்தா வந்து பேசுறாரு அப்படின்லாம் சொல்லுவார். அப்ப வந்து யாரோ பேசுறாங்க சாமி அப்படின்னு. என்ன ஆகும்? தூங்க முடியுமா அவங்களால? 4 பேர் சேர்ந்து பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருந்தா கிராஸ் டாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது போன்ல கிராஸ் டாக் ஆகும் தெரியல. இப்பெல்லாம் செல்போன்ல கிராஸ் டாக்லாம் இல்லை. இருக்கா? செல்போன்ல கிராஸ் டாக் இல்லைல்ல? இல்லை. ஆனா முன்னாடிலாம் நம்ம எஸ்டிடி கால்லாம் பேசும்போதெல்லாம் கிராஸ் டாக்லாம் ஆகும்ல. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வேற ஒரு சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருந்தாருன்னா, யோ போனை வையா, நான் பேசிட்டு இருக்கேன், நீ போனை வை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கிராஸ் டாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதேதான் நான் இதேதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி நம்ம சதானந்தஜிட்ட சொல்லிட்டே இருப்பேன். நாம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறத ஒரே ஒரு சிந்தனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜிக்ஸாக்கா சிந்தனை போகக்கூடாது. ஒரு டிசிப்ளின் வந்து சிந்திக்கிறதுல ஒரு டிசிப்ளின் கொண்டு வாங்க. என்ன சிந்திக்கிறதுல என்ன டிசிப்ளின் அப்படின்னா அந்த ஒரு நூல் பிடிச்ச மாதிரி சிந்திக்கிறது. இப்போ உங்கள்கிட்டயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு புஷ்கலாமா, உங்கள்கிட்டயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் பார்த்துருக்கேன். நம்ம ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம், நீங்கள் வேற எங்கேயோ போய் கொஸ்டின் கேட்பீங்க. சாமி இந்த ஜீவன் முக்தனை பற்றி என்ன விஷயம் சாமி? ஜீவன் முக்தனை பற்றி பேச்சே இல்லையா? அப்போ நீங்கள் எதுக்கு ஜீவன் முக்திக்கு போறீங்க? அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 நூல் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசுகிறோன்னா கண்டினியூ அதுலேயே சிந்தனை பண்ணுறது. நீங்கள் டீ கடையில் பெஞ்செல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டீ கடை பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? பாலிடிக்ஸ் பேசுவாங்க, சினிமா பேசுவாங்க, ஊர் கதை பேசுவாங்க, வீட்டு கதை பேசுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளினே இருக்காது. அந்த மனசு எப்படி இருக்கும்? அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்களை காட்டிலும் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ வேதாந்த 3 கிளாஸ்லாம் கேட்குறவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரே விஷயத்த சிந்தனை பண்ணுறோம்ல. இந்த ஊர் விவகாரத்தில் இங்கே அங்கெல்லாம் போகிறவங்களோட மனசு இருக்கிறத காட்டிலும் நம்மளோட மனசு ரொம்ப சாந்தமாக இருக்கும். டிப்ரெஷன் ஆகவே ஆகாது. சாஸ்திரம் படிக்கிறவங்க என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி நான் டிப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா சாஸ்திரத்துக்கு டைம் கொடுத்து பண்ணீங்கன்னா இது ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேனலைஸ்டு திங்கிங்காகவே போயிட்டு இருக்கும். சதானந்தஜி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது தான் சேனலைஸ்டு திங்கிங். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறதோட முக்கியமான தாத்பரியமே யோக சாஸ்திரம் படிக்கிறதோடது ஒரே மாதிரி போயிட்டே இருக்கிறது சிந்தனையை. இங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே போகிறது, அங்கே போகும்போது இங்கே போகிறது, இங்கே போகும்போது அங்கே போகிறது. குரங்கு மாதிரி போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஸ்மிருதி அந்த ஸ்மிருதி அது எல்லாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரை கேள்வி கேட்க விட்டோம் அப்படின்னா 4 பேர் 4 விதமாக கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? தலையை பிடிச்சிட்டு நிற்க வேண்டியதான். நான் என்னவோ பேச ஆரம்பிச்சேன், நீங்கள் 4 பேர் 4 விதமாக கேள்வி கேட்டீங்கன்னா என்ன ஆகுறது? வேற அவுட் ஆஃப் டாபிக்கா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி சங்கிரகம் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓங்கார சுவாமியோட கிளாஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ஏன்னா பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நாள் கேட்டிருக்கேன். நான் தான் நூல் பிடிச்சி கொடுக்குறது. அவர் பக்கத்துல எல்லாம் உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவர் எங்கேயாவது என்ன பண்ணுவார், பேசிக்கிட்டே இருப்பார், எங்கேயோ போயிடுவார். எங்கேயோ போயிட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்லுவார், என்னப்பா எங்க விட்டேன்ப்பா அப்படின்னு. நான் உடனே சொல்லுவேன், இங்க விட்டீங்க சாமி. நான் எனக்கு தெரியும் சாமி வந்து பார்த்தீங்கன்னா எங்க விடுவாருன்னு தெரியும். கதை அப்படியே சஞ்சாரத்துக்கு போயிடுவார். சஞ்சாரத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எங்க விட்டோம், எங்க பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியவே தெரியாது. இப்போ என்னைக்காவது நான் அது மாதிரி பண்ணியிருக்கேனா பார்த்தீங்களா? இல்லை. இப்போ நாங்கள் ஏதாவது அது மாதிரி, ஆமாம்,
அது அது வந்து டாபிக் மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே வேற வேற மாதிரி ஒன்றை போயிட்டே இருக்கிறது, அதை விட்டுட்டு திரும்ப வர்றது, திரும்ப ஆரம்பிச்சு திரும்ப போறது, இப்படியே போயிட்டு இருக்கும். இப்ப என்னோட கிளாஸ்ல என்னைக்காவது நான் அது மாதிரி தடுமாறி இருக்கேனா? என்னோட ஆச்சாரிய சுவாமி அது மாதிரி தடுமாற மாட்டார், என்னோட குருநாதர் தடுமாற மாட்டாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? சஞ்சாரமே பண்ண மாட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க. என்னோடது வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா போயிட்டு இமீடியட்டா நான் என்ன பண்ணுவேன், மேல போயிட்டு உடனே திரும்ப அதுக்கு வந்துருவேன். எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சோம் அதுக்கு வந்துருவேன். ஒன்ன பிடிச்சு குரங்கு மாதிரி தவிக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆயிடும்? போயிடும், அவ்வளவுதான். செதறிய மனசுன்னு பேர். மனசு செதறக்கூடாது உங்களுக்கு. அப்போ நம்ம டிசிப்ளின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பேரலா யோசிச்சுட்டு போறது. புத்தவ் சரணம் அன்விஷ்ட கிருப்பனா பலகேத்தவக. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அவ்வியவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு ஒரு இதை சொல்றாரு. விவசாயாத்மிகா புத்தி, அவ்வியவசாயாத்மிகா புத்தின்னு ரெண்டு. ட்ரிம் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா மரம் வந்து பாத்தீங்கன்னா நேரா போகும். பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கிட்டே போகணும். பேரலல் திங்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் பண்ணணும். சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா இது அது இது அதுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா தலையை பிச்சுக்கிட்டு நிக்க வேண்டியது. இதுக்கு பேரு ஸ்மிருதி சங்கரஸ்ச. ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது வேற ஒன்னு கிராஸ் டாக், வேற ஒன்னு யோசிக்கும் போது இன்னொரு கிராஸ் டாக், இன்னொன்னு நினைக்கும் போது இன்னொரு கிராஸ் டாக். இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்மிருதி சங்கரன் பேரு. ஒரு தாட்லயே அப்படின்னா நீங்க 10 விஷயங்கள் 10வது தாட்ல 9 விஷயங்கள் உண்ணாச்சு அப்படின்னா அப்ப ஒவ்வொரு தாட்லயும் எத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் பேரு மெர்ஜாய் போய் கிடக்கும். அது வந்து கன்ஃபியூஸ்டா ஆயிடும், அந்த தோஷம் வந்து வந்துடும். இதான் இங்க சொல்ல வர. இதோட பாஷ்யம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் விஷயம் இருக்கு, நாளைக்கு பார்த்து முடிச்சிடலாம். அது இல்லை டிசிப்ளின், லேக் ஆஃப் நாலேஜ் இல்லை, இது சொல்லி தரல நமக்கு. இப்போ எங்கள் ஆச்சாரியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரியே நான் சதானந்தனுக்கு அடிக்கடி குட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அப்பப்போ ஏன் கண்டபடி போகிறீங்க ஏன் போவீங்க, அதை போகாதீங்க, இப்படி போகாதீங்க, இந்த பக்கம் ஏன் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு வேற எங்கேயோ போய் தவறீங்க, நிப்பாட்டுங்க, அதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசும்போது வந்து இங்கே அங்கன்னு ஜிக்ஸாக்கா எங்கேயாவது போனாங்க அப்படின்னா நான் தலையில் தட்டுவேன். ஆனால் நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாமே அது மாதிரி தான் இருப்போம். டீ கடை பெஞ்சில் போய் உட்கார்ந்தோன்னா எல்லாருமே அப்படிதான் ஜிக்ஸாக்காக தான் திங்கிங் பண்ணுறோம். அந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்க நியூஸ் பேப்பர் மாதிரி, நியூஸ் பேப்பர் சம்ஸ்காரம் எல்லாம் இருக்கும். ஒரு பேஜில் சினிமா இருக்கும், ஒரு பேஜில் பொலிட்டிக்கல் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் இருக்கும். நம்ம பேசும்போது வந்து பாருங்க வீட்டில எல்லாம் பாருங்க பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக பேசுவோம். அப்போ டிப்ரெஷன் கண்டிப்பாக வரதானே செய்யும். ஒன்னோட ஒன்று மெர்ஜாகும். அவன் பேசுனது, இவன் பேசுனது, இதை பேசுனது, போன வருஷம் பேசுனது, என்ன போன வருஷம் அவன் இப்படி சொல்லிட்டான், அந்த இது போன வாரத்தில் எனக்கு இப்படி சொல்லிட்டான், அவ இப்படி சொன்னா, இவ அப்படி சொன்னா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கூட்டாஞ்சோறு கண்டி உட்காந்து துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். எல்லாத்தையும் கிச்சடி பண்ணி. ஆமா விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. விவாதம் பண்ணும்போது ஒரே இதா இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்ம சித்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 விஷயங்கள் ஒன்னா கலந்து போச்சு அப்படின்னா அது நிம்மதியா கொடுக்காத டிப்ரெஷன்ல கொண்டு போய் முடிச்சிருவோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசிப்ளினை கொண்டு வரணும். டிசிப்ளின் வந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டுல சிந்திச்சுக்கிட்டே போகும். பெரியவங்க வந்து இதெல்லாம் இப்ப சங்கர பாஷ்யம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சங்கர பாஷ்யத்துல ஒரு நேர்கோடு இருக்கும். பெரியவங்களோட இதுலெல்லாம் ஒரு அந்த கிரமம் இருக்கும், ஒரு ஆர்டர் இருக்கும். ஒரு அந்த டாபிக்கை முடிச்சுட்டு தான் அடுத்த டாபிக் போவாங்க. அடுத்த டாபிக் முடிச்சோன்னு தான் அடுத்த டாபிக் போவாங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் ஒரே இதை கிச்சடி போட்டு கிண்டுனீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கும் புரியாது, இவங்களும் பைத்தியம் ஆயிடுவாங்க. அதை பண்ணவே கூடாது எப்பவுமே. ஜபமே அதுக்காக தான். இந்த ஜபம் பண்றதோட இதே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சேனலைஸ்டு திங்கிங். அந்த சேனலைஸ்டு திங்கிங் வந்துடுச்சு அப்படின்னா உங்க மனசுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மனோ ப்ராப்ளம் இருக்கவே இருக்கேன். அதாவது அந்தந்த இடத்துல இருக்கிறது. எதை சிந்திக்கணுமோ அதுதான் சிந்திக்கிறது. இப்ப என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவார், நல்ல கிராமர் நல்லா தெரியும், மகாபாஷ்யம் வரைக்கும் பாடம் எடுக்கிறவர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கும் போது கிராமர் ரூல்ஸை தேவையில்லாம கொண்டு வர மாட்டார். தர்க்கத்துல எக்ஸ்பர்ட், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா
தர்க்கம் எடுக்கும் போது மட்டும்தான் தர்க்கத்தை சொல்லி கொடுப்பார் ஒழிய வேதாந்தம் சொல்லி கொடுக்கும் போது தர்க்கத்தை கொண்டு வர மாட்டார். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலயும் இதே மாதிரி என்னோட சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கேன், நானும் அந்த டிசிப்ளின் என்கிட்ட இல்லை. சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கர்நாடகாவில் பிறந்தவர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பாடம் எடுத்தாருன்னா ஒரு சப்தத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு சப்தம் கூட இங்கிலீஷில் மிக்ஸே ஆகாது. என்ன டிசிப்ளின் அது? நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், ப்ராப்ளம்னே சொல்லிட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக்சிங் தங்கிலீஷ் பேசி தான் இருக்கும் நம்ம. ஆனால் டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தில் பேசுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தபஸாகவே எடுத்துப்பாங்க. சிந்தனை பண்ணுறதுல பேசுறதுல எல்லாத்துலேயும் டிசிப்ளின். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துலையே மனோ ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. ஸ்மிருதி சங்கரம்ன்றது ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தோஷம். இதை வந்து டிசிப்ளின்னால நிவர்த்தி பண்ண. பாஷ்யத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நாளைக்கு முடிச்சிடலாம் ஜி. இது பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. நாளை மறுநாள்லேருந்து யோக சூத்திரம் திரும்ப ஆரம்பிச்சிடலாம்.